தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் அதிகாரம் 2 கேள்விகளும் பதில்களும். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனுக்கு டேஷ் இடமில்லை. போக்கு சொல்ல. தன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார்? தான் குற்றமாக தீர்க்கிறதை செய்கிறவன். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்துவிட்டு அவைகளை செய்கிறவனுக்கு இருக்கிறது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கிறது? சத்தியத்தின்படி. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவன் எதற்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான்? தேவனுடைய நியாய தீர்ப்பு. நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது எது? தேவதயவு. எவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணக்கூடாது? தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். எதற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும்? மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும். கோபாக்கினை நாளில் எதை குவித்து கொள்ளுகிறாய்? கோபாக்கினை. தேவன் அவனவனுடைய டேஷ் அவனுக்கு பலனளிப்பார். கிரியைகளுக்கு தக்கதாய். சோர்ந்து போகாமல் எவைகளை செய்ய வேண்டும்? நற்கிரியைகள். மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் எதை அளிப்பார்? நித்திய ஜீவன். அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வருவது எது? உக்கிர கோபாக்கினை. பொல்லாங்கு செய்கிற எதற்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும்? எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும். முன்பு டேஷ் பின்பு டேஷ் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு உண்டாவது என்ன? மகிமையும் கனமும் சமாதானமும். முன்பு டேஷ் பின்பு டேஷ் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். யாரிடத்தில் பட்சபாதம் இல்லை? தேவனிடத்தில். நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போகிறவர்கள் யார்? நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள். நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறவர்கள் எதினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள்? நியாய பிரமாணத்தினாலே. தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்லாதவர்கள் யார்? நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள். நீதிமான்களாக்கப்படுபவர்கள் யார்? நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள். சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் யார்? நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதியார். தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாயிருக்கிறவர்கள் யார்? நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதியார்.
நியாய பிரமாணம் இல்லாத புற ஜாதிகளுக்கு சாட்சி இடுகிறது எது? மனசாட்சி. புற ஜாதிகளின் சிந்தனைகள் எப்படி ஒன்றையொன்று தீர்க்கின்றன? குற்றமுண்டு, குற்றமில்லை. புற ஜாதிகள் தங்கள் இருதயங்களில் எவைகளை எழுதியிருக்கிறதாக காண்பிக்கிறார்கள்? நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை. தேவன் யாரை கொண்டு மனுஷரை நியாயம் தீர்ப்பார்? இயேசு கிறிஸ்துவை. மனுஷருடைய எவைகளை குறித்து நியாயம் தீர்க்கப்படும்? அந்தரங்கங்கள். பவுலின் சுவிசேஷத்தின்படி என் நாளில் இது விளங்கும்? நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளில். நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருக்கிறவன் யார்? யூதன். யூதன் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறான்? தேவன். நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவன் யார்? யூதன். எதை அறிந்து யூதன் நன்மை தீமையை வகையறுக்கிறான்? தேவனுடைய சித்தத்தை. தன்னை குருடருக்கு வழிகாட்டியாக எண்ணுகிறவன் யார்? யூதன். யூதன் தன்னை யாருக்கு வெளிச்சமாக எண்ணுகிறான்? அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு. தன்னை பேதைகளுக்கு போதகனாக எண்ணுகிறவன் யார்? யூதன். யார் தன்னை குழந்தைகளுக்கு உபாத்தியனாக எண்ணுகிறான்? யூதன். நியாய பிரமாணத்தின் அறிவை காட்டுகிறவனாக எண்ணுகிறவன் யார்? யூதன். சத்தியத்தை காட்டிய சட்டமுடையவனாக எண்ணுகிறவன் யார்? யூதன். மற்றவனுக்கு போதிக்கிற நீ டேஷ் போதியாமல் இருக்கலாமோ? உனக்குத்தானே. டேஷ் பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? களவு செய்யக்கூடாதென்று. எதை செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விபச்சாரம். எவைகளை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? விக்கிரகங்கள். டேஷ் குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ டேஷ் மீறி நடக்கலாமா? நியாய பிரமாணத்தை. நியாய பிரமாணத்தை மீறி நடந்து யாரை கனவீனம் பண்ணலாமா? தேவனை. தேவனுடைய நாமம் யாருக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது? புறஜாதிகள். புறஜாதியாருக்குள்ளே யார் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? யூதன். நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் பிரயோஜனம் உள்ளது எது? விருத்த சேதனம். எதை மீறி நடந்தால் விருத்த சேதனம் விருத்த சேதனமில்லாமை ஆகும்? நியாய பிரமாணம். யார் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் விருத்த சேதனமாக எண்ணப்படும்? விருத்த சேதனமில்லாதவன். விருத்த சேதனமில்லாமை எப்பொழுது விருத்த சேதனமாக எண்ணப்படும்? நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால்.
நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் எவைகள் உள்ளவனாக இருப்பான்? வேத எழுத்துக்கள் விருத்த சேதனமும். நியாய பிரமாணத்தை மீறுகிறவனை குற்றப்படுத்துகிறவன் யார்? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன். யார் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாக இருப்பான். சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவன். யூதனல்லாதவன் யார்? புறம்பாக யூதனானவன். புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படுவது என்ன? விருத்த சேதனம். புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் டேஷ் விருத்த சேதனம் அல்ல. எதிலே யூதனானவனே யூதன்? உள்ளத்தில். எதின்படி உண்டாகும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல, எழுத்தின்படி. எதின்படி உண்டாகும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் ஆகும், ஆவியின்படி. ஆவியின்படி எங்கே விருத்த சேதனம் உண்டாக வேண்டும்? இருதயத்தில். இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவனுக்குரிய புகழ்ச்சி யாராலே உண்டானதல்ல? மனுஷர். இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றவனுக்குரிய புகழ்ச்சி யாராலே உண்டாகும்? தேவன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.